கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலும் கர்த்தர் நம்மை நல்ல ஒரு ஆராதனை கொடுத்து பாட்டு பாடி நாம் கொஞ்சம் பேராக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் நம் மத்தியிலே அசைவாடி இன்றைக்கி நடத்தின பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். அதுக்காக நாம் அனைவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இந்த வாரத்திலே அப்படி பைபிள் படித்து தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது ஹேண்ட்ஸ், கைகள், நம்ம மனுஷனுக்கு தேவன் அவர் உருவாக்கும் பொழுது முழுவதுமாக டோட்டலாக உருவாக்கினார். அரையும் குறையுமாக நம்மளை படைக்கவில்லை. ஆதாம் ஏவாளை உருவாக்கும் பொழுது God created Adam and Eve with perfectness, பூரணமாக உருவாக்கினார். அதுபோல் நீங்களும் நானும் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாளிலிருந்து நல்ல கை காலோடு நம்ம இருக்கிறோம். பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு, அதைரியங்கள் உண்டு, நமக்கு சோர்வு உண்டு, இயற்கைக்கு எதிர்மறையான காரியங்கள் சரீரத்தில் காணப்படும். மெடிக்கலி, ஃபிசிக்கலி, சயின்டிஃபிக்கலி, ஸ்பிரிச்சுவலி எல்லாம் எடுத்திங்கன்னா நமக்கு நிறைய எதிர்மறை உண்டு. ஆனாலும் அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அப்படியே ஜென்ரலாக யோசிக்கும் பொழுது கைகள், ஹேண்ட்ஸ் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய சிந்தையிலும் வந்தது. அதுக்கு பிற்பாடு தான் நான் வேதத்தை சற்று படிக்க ஆரம்பித்தேன். வசனங்கள் தெரிந்தால் படிக்க தியானிக்க ஆரம்பித்தேன். அப்படி கைகளை குறித்து யோசிக்கும் பொழுது முதல் குறிப்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். Acts of Apostles chapter 2 verse 23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களுடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். கவனிங்கள், இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என்னுடைய வால்யூம் குறைங்க. இங்கே 2:23 அந்த இயேசுவை, தட் ஜீசஸ், இங்கிலீஷ் பைபிள் தட் ஜீசஸ், அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, நீங்கள் இருங்க வாசிக்க, நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே. நீங்கள் சம்பவம் நமக்கு தெரியும். பேதுரு ஆஃப்டர் ரிசரக்ஷன், அதாவது பெந்தகோஸ்ட் நாளிலே, த டே ஆஃப் பென்டிகாஸ்ட், அங்கே பெரிய ஒரு கேதரிங் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாளிலே அவன் எழும்பி நின்று பெரிய பிரசங்கம் பண்ணுறான். He was pointing out the crowd to the Jews, to the Gentile. பாயிண்டிங் அவுட், அவன் குறிப்பிட்டு கைகாட்டி பேசுகிறான். என்ன சொல்கிறான் அந்த பேதுரு? தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை, எவ்ரிதிங் இஸ் ப்ரீடெஸ்டினேட்டட், எல்லாமே முன்குறிக்கப்பட்டது தான், உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் அடித்து கொலை செய்தீர்கள். அப்படியானால் இந்த காலைவெளியிலே செய்தியின் தலைப்பு ஹேண்ட்ஸ், கைகள். அதாவது wicked hands that slew the Lord. wicked hands, அதாவது துன்மார்க்கமான அக்கிரமக்காரருடைய கைகள் இருக்குது மனுஷனுக்கு.
ஆனால் கிரமத்துக்கு உட்பட்ட கைகள், கிரமத்துக்கு மாறுபட்ட கைகள். நம்முடைய கைகள் எப்போவுமே கர்த்தர் பார்த்து கொண்டு, கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், கைகளை உயர்த்தி கர்த்தரை இடத்துல நெருங்குகிறோம், கைகளை தட்டி பாட்டு பாடுகிறோம். ஆனாலும் தேவன் பேசுகிற என்னையும் உங்களையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளை வாட்ச் பண்ண, இஸ் வாட்சிங் மீ அண்ட் வாட்சிங் அஸ். ஏன்னா யூ அண்ட் ஐ கிரியேட்டட் பை ஹிம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் முழுவதும் எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி உலகத்தில் இருக்கிற சர்வலோக ஜனங்கள் எல்லாருமே ஈவன் நவ் கிரியேட்டட் பை காட். ஆதாம் ஏவாளை ஒரு பிடி மண், அவுட் ஆஃப் த டஸ்ட், இங்கிலீஷ் பைபிள் அவுட் ஆஃப் த டஸ்ட், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் அல்ல, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள். நாமும் மண்ணு தான், இல்லைன்னு சொல்லலை, அது ஒரு பக்கம் இருக்குது விளக்கம். ஆனால் we are all come out from the womb, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள். அதனாலே சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். சங்கீதக்காரன் இயேசுவை யெகோவாவை அறிந்தவன். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களானோம். All are sinned and come short of the glory. என்னது? சங்கீதம் 51. சரி வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். 51:5 வசனம் வாசி. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நாம் எல்லாரும் என்ன நம்மளுடைய பிறப்பை யோசித்தீங்கன்னா, we all are in sin. Through the sin only we are all landed, come out from the womb and landed on the earth. அதனால் யோசிங்க, நல்ல செய்தி, ரொம்ப ஆழமான வார்த்தை. என் தாய் என்ன பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். அதுக்கப்புறம் தான் நமக்கு ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எப்போ ரட்சிக்கப்பட்டோன்னா, நாட் வித்தின் த ஓம். என்னதான் தாய் தப்பம் பரிசுத்தவான்களாக இருந்து ஜபிக்கிற தாயாக இருந்து, ஒரு தகப்பன் ஜபிக்கிற தகப்பனாக இருந்து, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் yet we are sinners. நாம் எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் பேதுரு, கம்மிங் டு த பாயிண்ட், பேதுரு அந்த பெந்தகோஸ்து நாளிலே யூதர்களும் பெரிய கூட்டம் ஜனங்களெல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப ஷார்ப்பாக பேசுகிறோம். அந்த இயேசுவை, தட் ஜீசஸ், அந்த இயேசுவை நீங்கள் பிடித்த அக்கிரமக்காரருடைய கைகளினாலே. அப்படியானால் என்னுடைய கையும் உங்களுடைய கையும் கிரமமாயிருக்கிறதா? அதான் யோசிக்கணும். கிரமத்துக்கு மாறாக ஆப்போசிட் என்னன்னா அக்கிரமம், விக்கெட். இங்கிலீஷ் பைபிளில் விக்கெட் ஹேண்ட்ஸ்ன்னு இருக்கும். கிரமத்துக்கு மாறாக, ஒழுங்குக்கு மாறாக பேசுகிற என்னுடைய கையும் உங்களுடைய கையும் இருக்குமானால், கர்த்தர் இந்த முதலாவது கர்த்தருடைய நாளிலே, மே மாதத்திலே முதலாவது ஃபர்ஸ்ட் சண்டேலே கர்த்தர் நமக்கு மன்னிப்பாராக. இங்கே அந்த இயேசுவை பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்த. அப்படியானா கை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம குளிக்கும் போது கை கழுவுறோம், சாப்பிட்ட பிறகு கை கழுவுறோம். நல்லா யோசிங்க, எப்படியெல்லாம் கையை சுத்தம் பண்ணுறோன்னு பாருங்கள். அப்படி சுத்தமாக இருந்த கைகளினாலே
அந்த இயேசுவை பிடித்து நீங்கள் அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். யூ ஆர் மர்டர்ட் ஜீசஸ். இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று அவ்வளோ வெகிமெண்ட்டாக டைரக்டாக பேசுகிறான். சும்மா சாதாரண பிரசங்கம் இல்லை அது. ஆன் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், அந்த பெந்தகோஸ்ட் நாளிலே யூதர்களும் புறஜாதியார்களும் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு உயிரோடு எழும்பு 40 நாள் சஞ்சரித்து பரம்பேறி போன பின்பு அந்த 120 பேரும் அந்த அப்பர் ரூமில் இருக்கிறாங்க. அபிஷேகம் பெற்ற உடனே அங்கே ஒரு பெரிய பிரசங்கம் நடக்குது. அந்த பிரசங்கத்தில் தான் அவன் சொல்கிறான், ஹேண்ட்ஸ், விக்கெட் ஹேண்ட்ஸ். அப்படியானால் நீங்களும் நானும் கிரமத்துக்கு, தமிழ் வார்த்தை ரொம்ப அழகாக, அக்கிரமம் கிரமம் 2 வார்த்தை. அக்கிரமம் என்றால் அதுக்கு எதிர்மறை கிரமம், கிரமத்துக்கு எதிர்மறை அக்கிரமம். அப்படியானால் என்னுடைய கையும் உங்களுடைய கையும் கிரமமாக ஒழுங்காக இருக்குதான்னு பாருங்கள். நம்ம நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நமக்கு கோபம் ஏதாவது வந்தால் உடனே கையை தான் யூஸ் பண்ணுறோம். ஏதாவது பொருளை எடுத்து டமால்னு வைக்கிறோம். யோசிங்க, நல்லா யோசிங்க. ப்ராக்டிக்கலாக ஊழியக்காரனாக இருக்கலாம். நான் ஒரு ஊழியக்காரன், பிரசங்கம் பண்ணுற நான் ஒரு ஊழியக்காரன். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாரானாலும் இமீடியட்லி வி ஆர் யூஸிங் அவர் ஹேண்ட். தெரிந்தோ கை டக்குனுக்கு வர்றது கை தான். என்ன செய்கிறேன் பாரு, சும்மா விட மாட்டேன்னா இஷ்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்லி உடனே நம்ம கை தான் யூஸ் பண்ணோம். அதுபோல் பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் அந்த இயேசுவை பிடித்து அக்கிரமக்காரோட கைகளினாலே நீங்கள் கொலை செய்தீர்கள். அப்படியானால் பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிற யாரானாலும் நம்முடைய கை எந்த அளவுக்கு விக்கெட் இல்லாமல் அக்கிரமம் இல்லாமல் இருப்பதற்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் பாதுகாத்து கொள்வாராக. நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போல கிராஸ் ரெஃபரன்ஸ் தான் போன நேரம் ஆகிடும் ஒவ்வொரு பாயிண்ட்டும். 2வதாக வாசிக்கலாம். வாசிங்க சகரியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 13வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளிலே இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால். கவனிங்க, மறுபடியும் வாசிங்கள் அந்த வார்த்தை. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளிலே இருக்கிற இந்த வடுக்கள், உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதுனால உண்டானவர்கள் என்பான். அப்படிங்கள் ஹேண்ட்ஸ், இந்த இடத்துல கையிலே காணப்படுகிற ஹேண்ட்ஸ், அந்த வடுக்கள் சொல்லு wounds, wounded hands of Christ, wounded hands. அந்த கையிலே ஆணிகளால் கடாவப்பட்ட நான் நீங்கள் 5-6 வாசிங்களா, 5ஆம் வசனமோ 6ஆம் வசனம் வாசிங்கள் தயவு செய்து. நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல. அது தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன். என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். கவனிகள், இந்த வசனம் என்னன்னா, நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல. நான் ஒரு விஷனை பார்த்து கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணேன், பகலெல்லாம் ஜெபம் பண்ணேன், ஜெபத்தில் இருந்தேன், எனக்கு ஒரு தரிசனம் கிடச்சிது சொல்லுவாங்க. நோ அப்படி அல்ல. சொல்லிட்டு என் சிறு வயது முதல் நான் நிலத்தை பயிரிடுகிறவன். அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங், நிலத்தில் ஒழுகிறது தெரியும், விவசாயம். அவன் அந்த ஏரை பிடிச்சி வேலை செஞ்சு கையெல்லாம் காய்ச்சிருக்கும்.
நீங்கள் நல்லா டெய்லி நல்லா 2 வீலரு கார் நல்லா ஓட்டுங்க. நான் சொல்ல ப்ராக்டிக்கலாக ஒரு 100 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஐ ஹவ் டன் 4 வீலர் 2 வீலர் ரைட் ஃப்ரம் மை 16 இயர்ஸ். இன்றைக்கும் கை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காய்ச்சிருக்கும். டெய்லி ஜப வீட்டில் வேலை இருந்துகிட்டே இருக்கும். குறைஞ்சது 60-70 கிலோமீட்டர் மேலே ஓட்டணும். இந்த ஸ்டியரிங் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கொஞ்சம் காய்ச்சிருக்கும். அப்போ அவன் அந்த இடத்த வசனம் சொல்லுது, அந்த 13ஆம் அதிகாரம் சகரி 5ஆம் வசனம், என் சிறு வயது முதல் நான் நிலத்தை பயிரிடுகிறவன். என் சிறு வயது முதல் என் கை வந்து ஏர் பிடித்த கை. அப்படின்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங். அதனால வந்த ஒரு வடுக்கள். அப்போ 6ஆம் வசனம் வாசிப்போம்னால், ஒருவன் உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், இது கர்த்தராகிய இயேசு குறித்து உள்ள ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. நான் அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகவில்லை. அந்த இன்னொரு குறிப்பெல்லாம் நிறைய இருக்கிறது. அந்த கையிலே உள்ள வடுக்கள், ஹூன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹூன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்கு ஆணிகளால் கடவப்பட்ட அந்த கரம், அதிலே வந்த ஹூன்ஸ், அந்த வடுக்களுக்கும் தழும்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வடுக்கள், அன்பானவர்களே, நீங்களும் நானும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலரை தேவன் கர்த்தர் தம்முடைய ஆணிகளால் கடாப்பட்ட அந்த சிலுவின் காட்சியை கொடுத்து ரட்சித்திருக்கிறார். ஒரு சிலரை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சாட்சியும் நம்ம சபையில் கொடுத்துருக்குறாங்க, தலைமை சபையில். கர்த்தருடைய அவர் அப்படியே சிலுவிலே தொங்கப்பட்டு அந்த கைகளை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சபையில் ஒரு அம்மா இருந்தாங்க, கோவிந்தம்மான்னு. அந்த காலத்தில் இல்லிட்ரேட் லேடி, படிக்காதவர்கள், ரொம்ப ஆவிக்குரிய தாய். பிற்காலத்திலே ஊழியத்துக்கு வந்தவர்கள். பல வருஷங்களுக்கு முன்பாக. அவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை. அவர்களுக்கு சிலுவையின் தரிசனத்தை கொடுத்து தான் கர்த்தர் ரட்சித்தார். சொல்ல தெரியல. ஒருத்தர் தொங்குனார். அவர் நடுவில் 2 கட்டை இருந்தது, ஆணி இருந்தது, ரத்தம் வடிஞ்சிட்டே இருந்தது. அந்த காயத்தை பார்த்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். சொல்ல தெரியும், அந்த தரிசனத்தையே சொல்ல தெரியாதவங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் முக்கியமான பாயிண்ட், உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள். ஏனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வடுக்கள், wounds of Jesus Christ. அதன் மூலம் இன்றைக்கும் தேவன் தன்னுடைய ரட்சிப்பை அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் தான் முக்கியம். வசனம் கிரியை செய்கிறது பிரசங்கத்திலே, உண்மைதான். ஆனாலும் எழுதி படிக்க தெரியாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அல்லது எத்திஸ்ட், அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க எத்திஸ்ட், எப்படிப்பட்ட ஜனங்கள், யார் யாருக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் ரட்சிப்பை காண்பிப்பதற்கு ஒரு வழி உண்டானால், அவர் தன்னுடைய வடுக்கள், wounds, அதை கொடுத்து காண்பித்து அநேகரை அவர் நீதிக்கு உட்படுத்தியிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் காட்சியை காட்டியாவது ரட்சிப்புக்குள்ள வந்தான். அவங்களுக்கு சொன்னால், வசனம் சொல்லி கொடுத்தா புரியாது, இங்கிலீஷ் பைபிளும் தெரியாது, மதர் டங் லாங்குவேஜ் அதுவும் தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் காட்சியை காட்டும் ஐயா, உம்முடைய சிலுவையின் காட்சியை காட்டும், உம்முடைய சிலுவையின் காட்சியை காட்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய wounds, வடுக்கள் மூலமாக தேவன் புதிய ஆத்துமாக்களை சர்வலோகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாராக. ஹல்லேலூயா. அதான் 2வது பாயிண்ட் என்ன, wounds
wound hands of Jesus Christ. மூன்றாவதாக வாசிக்கலாம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐசாயா சாப்டர் 9 verse 12. ஜஸ்ட் ஹிண்ட்டு தான், ரொம்ப பாயிண்ட்டு தான் நான் பேசுகிறேன். முற்புறத்திலே சீரியரும் பிற்புறத்திலே பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்கிறது. கவனிகள், இந்த இடத்துல இதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உள்ள வசனம். அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். வாசிங்களா அந்த வசனத்தை. முற்புறத்திலும் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்கிறது. இதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்கிறது, நீட்டினபடியே இருக்கிறது. அப்படியானால் வெல்கமிங் ஹேண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதான் ஒரே ஒரு குறிப்பு தான் எழுதிட்டு வந்துக்கிறேன். கீழெல்லாம் சப்ஜெக்ட் அதை உப குறிப்புக்குள்ளே போல. அதாவது கை நீட்டினபடியே இருக்கிறது, வெல்கமிங் ஹேண்ட்ஸ். அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் இயேசு சொன்னார். மத்தேயுவில் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா வசனம் நமக்கு நன்றாக தெரியும். வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க. வெல்கமிங், நீட்டினபடியே. நம்ம அந்த ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நம்மளை கூப்பிடுவாங்க யாராவது ரிலேஷன்னா, வாங்க அவர் இருக்கிறாரு, அவர் நமக்கு உள்ள இடம் கொடுப்பாரு. இருக்கிற க்ரௌடில் எங்கேயாவது சாப்பாட்டுக்கு உட்கார வைப்பார். ஏன்? அவர் உங்களை அழைச்சிட்டு கேட்லேருந்து அழைச்சிட்டு உங்களை கொண்டு போய் சாப்பிட உட்கார வைப்பாங்க ஃபங்க்ஷனில். ஏன்? வாங்கன்னு கூப்பிட. அதுபோல் இன்றைக்கும் இயேசுவினுடைய கை பரலோகத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி நீட்டினபடியே நீட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது. எதற்காக? பாவிகளை ரட்சிப்பதற்காக. அதுபோல வருத்தமாக இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் அண்டிலே இழுப்பதற்கு. பேசுகிற எனக்கும் வருத்தம் இருக்குது, கேட்கிற உங்களுக்கும் வருத்தம் இருக்குது, பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் வேதனை, வருத்தம், கஷ்டம், நிந்த, அவமானம் நம்மளை போட்டு அழுத்தி கொண்டு இருக்கிறது. வெளியே சொல்ல முடியாது. இப்போ என்னை எடுத்திங்கன்னா, என் வீட்டு பிரச்சனையை உங்கள்கிட்ட இப்பொழுது சபையில் உட்காந்து உங்கள்கிட்டையும் பேச முடியாது, வெளியே போய் சொல்ல முடியாது, எங்கேயும் யாருக்கிட்டையும் நான் பேச முடியாது. ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லலாம் சும்மா சூப்பர்ஃபிஷியலாக. பட் இன்டெப்த், ஆழமாக உட்காந்து பேச முடியாது. ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த இயேசு கிறிஸ்து, அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. நானும் நீங்களும் வேதனையோடு, கஷ்டத்தோடு, வருத்தத்தோடு, உள்ளத்தின் ஆழத்தில் மெல்ல முழுங்க முடியாமல், உள்ளே அடக்க முடியாமல், வெளியே சொல்ல முடியாமல் திண்டாடி கொண்டு இருக்கிற நானும் நீங்களும், நமக்கு ஒரே ஒரு கரம், கர்த்தருடைய கரம். எனக்காகவும், என்னுடைய குடும்பத்துக்காகவும், என்னுடைய பிள்ளைகளுக்காகவும், உங்களுடைய குடும்பத்துக்காகவும், வரும் நாட்களிலே உங்களை உயர்த்துவதற்கும், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. வெல்கமிங் ஹேண்ட். ஹல்லேலூயா. இந்த ஃபங்க்ஷன்லலாம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ ஃபேஷன். முன்னே அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. வந்தவொன்னு கிரேப் ஜூஸோ, காஃபியோ, டீயோ எது கொடுப்பாங்க. அதுபோல் உலகம் முழுவதுக்கும் புதிய ஆத்மாக்கள், நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவிகள் எல்லாருக்காகவும், பரிசுத்தவான்களுக்காகவும் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டபடியே இருக்கிறது. மகனே, மகளே, நீ சோர்ந்து போகாதே.
அவருடைய கரத்தை நோக்கிப்பார். அது உனக்கு ஆறுதலும் நிம்மதியும் மன சமாதானத்தையும் கொடுப்பதாக. வெல்கமிங் ஹேண்ட், இது ஸ்ட்ரெச்ட் அவுட். நான்காவதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூ 12:12. எபிரேயர் 12:12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும், கவனிங்க, ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும், நெகிழ்ந்த தளர்ந்த முழங்கால்களையும், weary hands, நெகிழ்ந்த கரங்கள், தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி முடமாய் இருக்கிறது. போதும், கவனிங்கள், இங்க வசனம் ரொம்ப முக்கியம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. நம்ம டயர்டாக இருக்கும்போது இப்படி ஒரு மாதிரி இப்படிலாம் பண்ணுவோம், கை காலெல்லாம் இப்படி முறுக்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு டயர்டாக இருப்போம். ஒரு இடத்துல உட்காந்து ட்ரைவ் பண்ணி ரொம்ப நேரம் வேலை செஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து, அந்த சூழ்நிலை வெளியே வந்து, நீங்கள் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் நிமிர்த்தி. உங்களுக்காக யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. உங்கள் கையை காலை நீங்கள் தான் அசைக்கணும். என் கையை அந்த காலை நான் தான் அசைக்கணும். அப்போது அது வந்து சம்திங் லைக் எ எக்ஸசைஸ். சம்திங் லைக் எக்ஸசைஸ் தான் அந்த வார்த்தை. அப்படியானால் weary hands lifted up, weary hands lifted up, சோர்ந்து போன கைகளை நீங்கள் நிமிர்த்த பழக வேண்டாம். எவ்வளோதான் உழைக்கிறது, உழைச்சி கொட்டணுமா, நானே வடித்து கொட்டணுமா? டெய்லி இந்த கையை வேலை செய்கிறேன்னு, வீட்டு வேலை செய்கிறேன், ஆஃபீஸ் வேலை செய்கிறேன், நானே ட்ரைவ் பண்ணுறேன், நானே செய்கிறேன், எல்லாத்துக்கும் நானே உழைக்கணுமா சொல்லுவாங்க. நான் பேயா உழைச்சி ஓடா போயிட்டேன்னுவாங்க சிலர்லாம். சில வீடுங்களில் உண்டு இந்த வார்த்தை, உழைச்சி. அதுபோல் அந்த நெகிழ்ந்த அந்த கரங்க, weary hands, இங்கே இந்த தமிழில் நல்லா இருக்குது, நெகிழ்ந்த கரங்கள், அப்படியே நெகிழ்ந்து போச்சு, பலவீனமான கரங்கள், அதை திரும்பவும் நிமிர்த்தணும். அது உங்கள்கிட்ட தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நல்லா யோசிக்குது. நல்ல ஒரு உதாரணம், அப்படியே weary hands. ஒரு வசனம் இருக்குது, நான் இங்கே யோசித்தேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம். 17 இல்லை பரவாயில்ல, அதாவது ரெண்டு இடத்துல இருக்கிற 17:11 வாசிங்க. 17:11 and 12. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ்விடுகையில், அப்படியே டயர்டாயிட்டான், கையை தாழ்த்துகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கவனிங்க, நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது ஜெயம். டயர்டாக ஜெபம் பண்ணி டயர்டாகிடுவோம். அப்போ கையை கொஞ்சம் இப்படி கையை கத்தாவே ஸ்தோத்திரம் சேரில் வச்சுப்போம், இல்லை டேபிளில் வச்சுப்போம், இல்லை அமைதியாக இருப்போம். அப்போது தோல்வி வருது. அதுபோல் weary hands. அப்போ மோசேக்கே தேவனுடைய ஊழியக்காரனாகிய அவனுக்கே அந்த சோர்வு இருக்கும் பொழுது, இக்காலத்தில் உங்களுக்கு எனக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ நெகிழ்ந்த கரங்கள், weary hands. அப்போ வந்து ஆரோனும் ஊரும் எல்லாம் சேர்ந்து அந்த கீழே யோசுவா யுத்தம் பண்ணுறான், மலைக்கு கீழே, மலை அடிவாரத்தில். ஆரோனும் ஊரும் கல்லை வச்சு ஒரு சப்போர்ட் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல. எதுக்கு குறிப்புக்கு வருகிறேன், weary hands, சோர்ந்து போன கைகள். அப்படியே வேலை செஞ்சு கை ஓஞ்சி போச்சு. நான் எவ்வளோதான் கொடுக்கறது, எடுத்து கொடுக்கணுமா? சம்பாதிச்சு எடுத்து கொடுக்கணுமா? அது மாதிரி ரொம்ப உழைச்சேனே. ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நெகிழ்ந்த கைகள். மகனே மகளே,
அந்த நெகிழ்ந்த கைக்கு என்ன பலன் வேண்டுமோ கர்த்தர் கொடுப்பார். அந்த அந்த நெகிழ்ந்த கரத்துக்கு வேண்டிய கிருபையை கொடுப்பார். நீங்களும் நானும் முறுமுறுக்காமல் கர்த்தருடைய ராஜ்யத்திலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்தபடி 5வதாக எபேசியர் இல்லை 1 கொரிந்தியர் 4:12 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 4:12. 1 கொரிந்தியர் 4:12. எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். கவனிங்கள், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் என்று சொல்லும்பொழுது ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ். நம்ம டெய்லி வேலை செய்கிறோங்க, வீட்டு வேலையாவது செய்கிறோம், ஏதோ ஒரு வேலை செய்கிறோமா இல்லையா? அது பரிசுத்தமானோ நீதிமானோ ரோட்டில் போகிறவங்களோ அஞ்ஞானிகளோ புறஜாதியார்களோ எப்படி வேணால் எடுத்துங்க. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்கிறார் கொரிந்து சபையாரை பார்த்து, எங்கள் கைகளினாலே வேலை செய்யணும். ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ் ஃபார் அதர்ஸ். ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ் ஃபார் அது மற்றவங்களுக்காக கொஞ்சம் வேலை செய்வோம். வீட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் ஏங்க போய் செய்கிறீங்க? வீட்டில் சொல்லுவாங்க, மனைவி புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே பேசுகிற வார்த்தை, நம்ம ஏன் பாடு எடுக்கணும்? அது அவங்க பார்த்துக்கிட்டோம். நோ 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 நாட் அட் ஆல். ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக கொஞ்சம் கரிசனையோடு கொஞ்சம் நம்மளுடைய கைகளை வைத்து வேலை செஞ்சு பாருங்கள், அதுக்கு வேண்டிய பதிலை கர்த்தர் கொடுப்பார். இது ரொம்ப ஆழமான வார்த்தை, ப்ராக்டிக்கல். அந்த பவுல் சொல்லுகிற வார்த்தை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் 1 கொரிந்தியர் 4:12 எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்படியே ஒரு பெரிய பட்டியலே இருக்குது கீழே 2 வசனம். நான் அது உள்ளலாம் போல. அப்போ எங்கள் கையினாலே, அவள் உங்கள் நமக்கு 2 கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வேலை செய்யணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. தாய் தப்பம் பிள்ளைகளை பார்த்து சொல்லலாம், வீட்டில் சும்மா இருக்காத, போய் வேலை செய், போய் அங்கங்கே அப்ளிகேஷன் போடு, இன்டர்வியூக்கு போயிட்டு வா, அங்கங்கே அலைஞ்சி வந்து கஷ்டப்பட்டு வேலையை தேடு. அப்போ we have to inject our children. வேலை செய்வதற்கும் அதை சொல்லிக் கொடுக்க, எங்கள் கைகளினாலே வேலை செய்து. இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்ப ஜீவியத்திலும் பரிசுத்தத்துக்காக, கர்த்தருக்காக, சபைக்காக, தனிப்பட்ட ரீதியிலே பிள்ளைக்காக, மனைவிக்காக we have to work. அதான் ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ். வேலை செய்கிறோமான்னு யோசிக்க. நான் உலக வேலையை முக்கியப்படுத்தலை, உலகத்தில் வேலை செய்து சம்பாதிக்கிறோம் அதை முக்கியப்படுத்த, அதுவும் இன்க்ளூடட் தான். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்ப ஜீவியத்திலும் பர்சனல் ஃபேமிலி மேட்டர் ஃபினான்ஷியல் மேட்டர் எல்லாத்தையும் we have to toil, ஒர்க் பண்ணணும். ஆகினாலே கர்த்தர் இந்த காலை வேளையில் கர்த்தாவே வேலை செஞ்சு டயர்டாயிட்டோம் சொல்ல வேணாம். அவங்க பார்த்துக்கிட்டோம் இவங்க பார்த்துல, எங்கள் கைகளினாலே, அந்த வார்த்தை எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். ஏசு என்ன சொல், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அது வீடாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், நைபராக இருக்கட்டும், டாப் அஃபீஷியலாக இருக்கட்டும், ஈக்குவல்ஸாக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், நமக்கு தேர் இஸ் ஆல்வேஸ் ட்ரபிள், உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் நமக்கு வேலை செய்ய பழகி வைத்திருக்கிறார். அது உலக பிரகாரமான வேலையோ, ஆவிக்குரிய வேலையோ, சபைக்கு அடுத்த வேலையோ, ஆராதனைக்கு அடுத்த வேலையோ, பாட்டு பாடுற ஏதோ ஒரு ஒர்க்கு, போத் இன் ஸ்பிரிச்சுவல், ஃபேமிலி சிச்சுவேஷன், அஃபிஷியல் செக்டார், பிஸ்னஸ் செக்டார், எந்த செக்டார் வேணால் எடுத்துங்க, எல்லாவற்றுக்கும் ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ் அவசியம். ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ். அதனால் கர்த்தர் கிருபை செய்வாராக. 6வதாக கடைசியாக ஜேம்ஸ் 4:8
யாக்கோபு 4:8. கைகளை சுத்திகரியுங்கள்னு இருக்கும். ஜேம்ஸ் தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். ஹேண்ட்ஸ் என்ற வார்த்தையை முக்கியப்படுத்துகிறது. கைகளை சுத்திகரியுங்கள். இது டெய்லி நம்ம செய்கிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, போய் கை கழுவிட்டு வா. கை கழுவிட்டிங்களா அப்படின்னு வீட்டில் டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு சொல்கிற ஒரு வாய்ப்பாடு போல் சொல்கிற வார்த்தை இது. அதுபோல் நம்முடைய கையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சும்மா ஒன்றும் இல்லை, நம்முடைய கையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலே தான் இந்த வேலை கையை சுத்திகரியுங்கள். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை தோமா என்ன பண்ணான். நான் தோமா பார்த்தீங்கன்னா என் கையை அவருடைய விழாவினாலே போட்டால் ஒழிய, அந்த பாயிண்ட் நான் எடுத்துகிட்டு வரல, மைண்டில் வந்தது இப்போது. என் கையை அவருடைய விழாவினாலே போட்டால் ஒழிய, யோவானில் இருக்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நம்முடைய கைகளை குறித்து அவர் பேசுகிறார். வாஷ்ட் ஹேண்ட்ஸ், கையை கழுவணும். பிலாத்து கை கழுவணும், அது தான் சொல்லலை. பிலாத்து கை கழுவிட்டான், இயேசுவை கை கழுவிட்டான். ஐயா நம்ம கூட ஐயோ எனக்கு வேணாங்க, இந்த பிரச்சனையே வேணாம், நான் கை கழுவிட்டு போகிறேன்னு நம்ம சொல்லுவோம். ஆத்திரத்தில், அவசரத்தில், ஆர்கியூமெண்ட்டில், ஒரு கோபத்தில். அதில் இருக்குது, அவன் கையை போட்டால், என் கையை போட்டால் ஒழியன்னு இருக்குது அந்த வார்த்தை. என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அது கவனிங்கள், இந்த இடத்துல கையை சுத்திகரியுங்கள். அப்போ நம்ம கையை பரிசுத்தமாக வச்சுக்கணும். அது ஊழியக்காரனுடைய கையோ, விசுவாசியுடைய கையோ, பிள்ளைகளுடைய கையோ எப்படியா இருக்கணும். சும்மா ஜென்ரலாகவே சொல்லலாம், கை கழுவிட்டு சாப்பிடு, கை சுத்தமாக இருக்கா, கை சுத்தமாக இருக்கா, அதை தொடாத, இதை தொடாத. பால் பாத்திரமானாலும் சரி, வீட்டில் கையை சுத்தம் பண்ணிவிட்டு வேலை செய்யுங்க, கையை கழுவிட்டு வேலை செய்யுங்கன்னுவாங்க ஜென்ரலாக. அதுபோல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசனத்தை தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஹேண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கை ரொம்ப முக்கியம். அதனால் 6 குறிப்பை நாம் தியானித்தோம். ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர், அதான் ஹெட்டிங். என்னென்னா விக்கெட் ஹேண்ட்ஸ், wounded ஹேண்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், வெல்கமிங் ஹேண்ட்ஸ், வியரி ஹேண்ட்ஸ், ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ், வாஷ்ட் ஹேண்ட்ஸ். கையை சுத்திகரியுங்கள். பிலாத்து போல கை கழுவக்கூடாது. கையை கழுவணும். எதுக்கு கழுவணும்? நம்ம கையில் படிந்திருக்கிற தூசி, துப்புரவு, அழுக்கு எல்லாவற்றையும் களைந்து போட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாம் அவருடைய இரத்தத்தை கொண்டு, கர்த்தாவே என்னுடைய கையை கழுகுறேன் ஐயா, என்னுடைய ஹேண்டை பரிசுத்தப்படுது, என் கையை பரிசுத்தப்படுது. அப்படியானால் கைகளை உயர்த்தி நாம் பரிசுத்தமாக இருந்து கர்த்தரை, நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்ததாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். glory, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால ஜெயம், ரத்தத்தால ஜெயம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரநாதா. glory. ஒரு பாட்டு ஒன்று உண்டு, கைகளை உயர்த்தின்னு ஒரு பாட்டு. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 176. With my hands lifted up and my mouth filled with praise, with a heart of thanksgiving, I will bless thee, O Lord. I will bless thee, O Lord.
சுத்தரிக்க கிருபை செய்வார். எல்லாமே க்ளீன் ஹேண்ட்ஸ். அதோட அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் வருகிறோம். பிதாவே, கைகளை குறித்து தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். wicked ஹேண்ட்ஸ் என்று தியானித்தோம் ஐயா, ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ் என்று நாங்கள் தியானித்தோம் ஐயா, வியரி ஹேண்ட்ஸ் என்று தியானித்தோமே, வாஷ்ட் ஹேண்ட்ஸ் என்று தியானித்தோமே, வெல்கமிங் ஹேண்ட்ஸ் என்று தியானித்தோமே. இப்படிப்பட்ட கைகளோடு நாங்கள் உலகத்திலே நாங்கள் ஜீவிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆனால் கைகளை பரிசுத்தப்படுத்தி வரிக ஆயத்தப்படுத்தும். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.